வாகன இறக்குமதி மீதான பல கட்டுப்பாடுகளை நீக்கி நிதி அமைச்சகம் புதிய வர்த்தமானி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கையொப்பமிட்டு 2025 ஏப்ரல் 29 முதல் அமலுக்கு வரும் வகையில் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட பின் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்க முடியாத பல வகையான கார்களை விடுவிக்க முடியும். இந்த நிலைமை குறித்து கருத்து தெரிவித்த இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாந்த மானகே, கடந்த 1.5 முதல் 2 மாதங்களாக இறக்குமதி செய்யப்பட்ட இந்த வாகனங்களை அவர்களால் விடுவிக்க முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். புதிய வர்த்தமானி இப்போது டொயோட்டோ டிரேஸ் மற்றும் நிஷான் எக்ஸ்டி ரெயில் போன்ற கலப்பின மாடல்களை விடுவிக்க உதவும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இதேபோன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பிற கலப்பின வாகனங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.